ஹாய் ஃபேமிலிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயின்ஸ். இதை பற்றின டவுட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் எங்களுக்கு வரமாட்டேங்குது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள், ப்ராப்பராக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட ஒயின்ஸ் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரெஷர் வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ரெண்டும் வந்து நம்மளோட தம் ஃபிங்கர் இருக்குல்ல, அதில் தான் வந்து நம்ம வந்து ப்ரெஷரே வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒயின்ஸ் இல்லாத டிசைன்ஸே இல்லை. ஸோ ஒயின்ஸ் அப்படிங்கிறது மெஹந்தி டிசைனில் யூனிக் பேட்டர்ன் ஒயின்ஸ். இந்த ஒயின்ஸை ப்ராக்டிஸ் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ப்ரெஷர் கண்ட்ரோல். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒயின்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக போட்டுருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்து அப்படியே ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ஒரு லைன் போட்டு கூட பண்ணலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கூட பண்ணலாம். கொஞ்சமாச்சும் வந்து சேஃப் ஜோன்லேயே இருக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சேஃப் ஜோன்லேயே எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இருப்பீங்க? வரலன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் இருப்பீங்க? ஸோ ட்ரை பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தட் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நம்ம லீவ்ஸுக்கு வந்து நம்ம அவுட்லைன் வரைவோம்ல, ஸோ அந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம வந்து ஒயின்ஸ் வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகேவா? ஒயின்ஸோட ப்ரெஷர் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியணும். ஸோ அது எப்படி தெரியும், அது உங்களால் எப்படி ப்ராப்பராக வந்து கன்சல்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து லீவ்ஸோட அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒயின்ஸுக்கான ப்ரெஷர் நீங்கள் வந்து ஒயின்ஸை வந்து அதுக்குள்ளே இருக்க கேப்பில் வந்து ஒயின்ஸை ட்ரா பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்போ நீங்கள் எல்லோரும் கையில் ஒரு மெஹந்தி கோனை வச்சுட்டு அப்படியே நான் போடுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக சூப்பராக வந்து உங்களுக்கு உங்களோட ஒயின்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லோரும் வந்து இந்த மிஸ்டேக் அதிகமாக பண்ணுவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒயின்ஸ் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருவீங்க. வரைஞ்சிட்டு நம்ம இந்த கேப், நான் வந்து எவ்வளோ கேப் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அந்த ஸ்டெம்ப் அப்படிங்கிறதே எவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். இந்த மாதிரி வரையும் போது தான் உங்களோட ஒயின்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று மர்ஜ் ஆகிடும். உங்களோட ஒயின்ஸ் ஒன்றுக்கு ஒன்று வந்து அப்படியே வந்து ஒட்டி போட்டுருவீங்க. அந்த மாதிரி போடுறது எல்லாமே வந்து மிஸ்டேக். அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்காது. நீங்கள் போடுற மெத்தடு நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டெம்ப் வந்து கொஞ்சம் லைன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரெஷர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் லைன் வந்து பெருசாகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, ஸ்டார்டிங்லேயே ப்ரெஷர் கொடுத்துட்றீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் உங்களோட ஒயின்ஸ் வந்து சரியாக வராமல் இருக்குது. நான் சொன்ன இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அழகான ஒயின்ஸ் அப்படிங்கிறது சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.